வேண்டாம்மா, இங்கிலீஷ் மருந்து போடலாம், ஊசி போட போறியல்ல, அதையே வாங்கி போடுங்க. அதை போட்டுட்டு இதை போடக்கூடாது, இதை போட்டுட்டு அதை போடக்கூடாது. ரெண்டையும் மாற்றி மாற்றி போடுறது தப்பு. நீ ஒன்றை பார்த்து உருப்படியாக போடுமா, சரியா? சரி, அதுக்கு தான் கேட்டேன். ஐசே வாய்ஸே ரம்பவி நைஸே, ஒரே ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது உன்னை பார்த்தாவே. எதுவும் ஹாப்பி நியூஸா? சொல்லுடி, என்ன விஷயம்? அவி, ஹாப்பி நியூஸே தான், ஒன்றும் இல்லடி. அது நான் காலேஜ் வர போறேனே, இனிமேட்டுக்கு ஜாலி ஜாலி ஜாலி, 2 பேரும் பழைய மாதிரி காலேஜ் போவோமா? ஐசி, நிஜமா சொல்றியா? ஐ, நிஜமாவே காலேஜ் வர போறியா? என்னடி சொல்ற, திடீர்னு வந்து சொல்ற? திடீர்னு எப்படி பெரியம்மா ஒத்துக்குருச்சு? பெரியம்மா முடியவே முடியாது ஒத்த காலன்னு உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாண தேதி வரைக்கும் முடிவு பண்ணுச்சு. இப்ப திடீர்னு எப்படி மாறுச்சு? என்னடி ஆச்சு திடீர்னு? பெரிய விஷயம். அப்பதான் உடம்பு முடியாம போச்சுல, அம்மா தள்ளி விட்டு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா. அப்புறம் எங்க வயல தான் அப்பத்தா வித்துட்டு அஞ்சலி அத்த வீட்டுக்கு சீர் செஞ்சிருக்கும் போல. அப்புறம் அப்பதான் என்ன யோசிச்சுன்னு தெரியல, இவ்வளோ நகை வச்சிருந்துச்சுடி செட்டு செட்டா. அவ்வளோத்தையும் அம்மாட்ட கொடுத்துடுச்சு. ஏன்னா எங்களோட வேலை தானே வித்துச்சு அப்பத்தா. அதனால அம்மா பாவம், மல்லிகாவுக்கு கொடுத்துடலாம், மல்லிகா கொடுக்காம அப்புறம் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அப்பதான் எங்கள்கிட்டே கொடுத்துடுச்சு. அதான் அப்பதான் திட்டுச்சு. அப்பத்தான நான் தாண்டி சொன்னேன், அப்பத்தா காலேஜ் போகணும்னு ஆசையா இருக்கு அப்பத்தா, இப்பவே கல்யாணம் பண்ணி என்ன அப்பத்தா பண்றது, அம்மா கிட்ட சொல்லு அப்பத்தா ப்ளீஸ் அப்பத்தா. அம்மா கிட்ட ஒரே கெஞ்சினேன் அப்பத்தா கிட்ட. அப்பத்தா உடனே அம்மா கூப்பிட்டு செம்ம திட்டு விட்டுச்சு. ஏய், பிள்ளைய படிக்க வைக்கிற வேலையை பாரு, எவ்வளோ நகை கொடுத்துருக்கேன் உனக்கு, ஒரு நகை அடகு வச்சுன்னா போதுண்டி, பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் செம்மையா திட்டி விட்டுச்சு அம்மாவை. அம்மா அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அப்பாட்ட நகையை அடகு வைக்க இன்னைக்கு கொடுத்து விட்டுருச்சு. அம்மா அப்பதான் அப்பாட்ட நகையை கொடுத்து பேசிட்டு இருந்துச்சா. நான் உடனே வந்துட்டு உன்கிட்ட இந்த ஹாப்பியான நியூஸை சொல்றதுக்கு. ஜாலியா இருக்குடி இன்னைக்கு தான் நான் நல்லாவே தூங்குவேன். ஐயோ படிக்க முடியல, டெய்லி புலம்பி என்னமோ மாதிரி ஆயிட்டேன்ல நானு. இன்னைக்கு ஹாப்பியா இருப்பேனே. நீ காலேஜ் வர போறோன்னு உன்னை விட எனக்கு தாண்டி அதிக ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஐசி, இன்னைக்கு காலேஜ் வர போறேன்னு சொன்ன விஷயத்த கேட்டு. அப்படியா? நீயும் நானும் போனாதான் ஜாலியா இருக்கும். எனக்கு உன் கூட பேசிட்டே காலேஜ் ஏதாவது காமெடி பண்ணுவோமா, எதுக்குதான் சிரிக்கிறோன்னே தெரியாம எதுவாவது பார்த்து சிரிச்சிட்டு இருப்போமா, ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்போமா, அது ஜாலியா இருந்துச்சு தெரியுமா. நீ வராம இருக்கும் அவ்வளோ ஃபீல் பண்ணண்டி ஐசி, தெரியுமா? ஐசி, இன்னொரு விஷயம், எங்க அம்மா வெளியிலே உட்காந்துருந்துச்சு. இல்ல, வர வழியில பார்த்தேன், தோட்டத்துக்கு போறோமான்னு சொன்னாங்க. பவி வீட்டில் இருக்காளா சித்தின்னு கேட்டேன். ஆமாம்மா வீட்டில் தான் இருக்கா, போ அப்படின்னாங்க. தோட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க பவி. ஏன், எதுக்கு கேட்குற சித்தியா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம காலேஜ் போகிறப்போ ஒரு பைக்கில் வந்து ஒரு பையன் நின்றுட்டே இருப்பாங்க. அம்மா, அந்த ஹெல்மெட் மண்டையன், அவனுக்கு என்னடி படிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வந்தானே. அப்புறம் என்னாச்சு, ரெகுலராக பாப்பியா? அதுக்கப்புறம் அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் என்கிட்ட நீ சொல்கிறதே கிடையாது. ஏன், எதுக்கு இங்கே சொல்ல? அதுக்கப்புறம் அவன் டெய்லியும் தான் ஃபாலோ பண்ணுவான்டி. ஐஷு வரமாட்டாதான்னு. ஆனா உன்னோட மேரேஜ் டேட் மட்டும் என்கிட்ட சொல்லிடுன்னே சொன்னான். ஏன்னு நானும் கேட்பேன். இல்ல நீ சொல்லிடு அப்படின்னா, என் கல்யாணத்தை நிறுத்தி அவளோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றதுக்கா ஓடி போனா? சொல்ல மாட்டேமே. அவன் என்கிட்ட விசாரிக்கிறது இல்லாம இங்க சின்ன சின்ன பசங்க, நம்ம ஏரியா பசங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்கள்ட்டனா உனக்கு கல்யாணமா தேதி சொல்லிடுன்னு சொல்லி வச்சிருக்காண்டி. என் தம்பி கிட்ட கூட சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா? என்னடி சொல்ற, அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கான்? ஆத்தாடி பாத்தியா? ஆமா ஐசி, அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கியா. நீ வந்தனா அவன் என்னைய விட ஹாப்பி ஆயிருவான்னு நினைக்கிறேன். நீ வேற பவி, எங்க அம்மாவே எனக்கு காலேஜ் போறதுக்கு சம்மதம் தெரிவிச்சு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. அதுவே நான் ஹாப்பியா சரி இன்னைக்குதான் எங்க அம்மா ஓகே சொல்லியிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவன் பாட்டுக்கு திருப்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஏதாவது அது பெரிய ப்ராப்ளம் ஆகி திருப்பி நீ காலேஜ் போவேனா ஒன்னும் போவேனா வீட்டுல கடடின்னு சொல்றதுக்கா? ஆத்தாடி, தயவு செஞ்சு அவனை என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணாம என் லைஃப்ல என்ட்ரு ஆகாம அவன் பொழப்ப பார்க்க சொல்லுடி ப்ளீஸ் டி பவி, உன்னை கெஞ்சி கேட்கறேன். எனக்காக இதை மட்டும் பண்ணுடி பவி. ஐசே, உனக்காக நான் பண்றேன். ஆமா இல்ல, அவன் திருப்பி ஏதாவது ஃபாலோ பண்ணி அது யாருக்காவது காதுக்கு போய் பெரியம்மா உன்னை திருப்பியும் படிக்க வைக்காம ஆக்குச்சு. பாவம், நீயே இவ்வளவு இன்னைக்கு தான் ஹாப்பியா இருக்கு, மூஞ்சில பிரகாசமா இருக்கு. அப்புறம் திருப்பியும் உன்னை காலேஜ் போவேனான்னு அனுப்பாம விட்டுருண்டி. அதுக்குதான் எனக்கு பயப்படுறேன், அந்த ஹெல்மெட் மண்டே நான் நினைச்சு எதுவும் பிரச்சனை பண்ணி விட்டுறானோ என்னமோ. அப்படியெல்லாம் அவன் பிரச்சனை பண்ற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. அப்படி பண்ற மாதிரியா இருந்தா எப்பப்போ உன் கூட பேசியிருப்பானே. அதெல்லாம் அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுடி. அவனும் கொஞ்சம் பயப்படுற ஆள் தான் பெரியம்மாக்கு.
அப்படிங்கிற அப்பனா ஓகேடி பவி. அப்பா அதை சொல்லியே ஆகணும் உன்கிட்டன்னு உடனே ஓடி வந்தேன். அப்பா நகையை அடகு வைக்க போயிட்டாரு. அந்த காசு கொண்டு வந்ததை அம்மா நாளைக்கு காலேஜில் கூட்டிட்டு வந்து விட்டு ஃபீஸை கட்டிட்டு வந்துடுறம்மா, நீ டெய்லிக்கு காலேஜ் போகன்னு சொல்லிடுச்சு தெரியுமா. படா ஒரு ஆளா காலேஜ் போக எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. நீயும் நீ வரேன்னு சொன்னா ரொம்ப ஜாலியா இருக்குடியாசி. ஜாலியா போலாம் இனிமே சரியா. கண்டிப்பா பவி. பூக்காரக்கா வருமா? பூக்காரக்கா உன்னை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணும். ஐயா இந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, இப்படி பண்ணிடுச்சு அவங்க அம்மா, இப்படி பண்ணிடுச்சு அவங்க அம்மா. அந்த அக்கா கூட நான் வந்து பேசவா ஐஸ் அம்மாட்டான்னு கேட்டுச்சு. ஐயோயோ நீங்க வராதீங்க, ஐஸ் அம்மா முடிவு பண்ணா யார் பேச்சும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிறது தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா சரி சரி நான் வரலம்மா அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த அக்கா இல்லைன்னா வந்து உங்க அம்மா கிட்ட பேசியிருக்குண்டி. லாஸ்ட்ல வரலன்னு சொல்லிடுச்சு. நல்ல வேலை தெரியுமா. நல்ல வேலைடி சொன்ன. அது வந்து ஏதாவது சொல்லி அப்புறம் அது மேலே எங்க அம்மா கோவப்பட்டு அது ஒரு பிரச்சனை. பல பிரச்சனை எனக்குன்னே வருதுடி பவி. எங்க இருந்துதான் வருதோ தெரியல. ஃபீல் பண்ணாத ஐஷு, இனிமே உனக்கு நல்ல காலம் தான். நல்ல வேலை எங்க அப்பத்தான் கோமாவுக்கு போன வரைக்கும் கரெக்ட். இல்லனா என்ன ஆயிருக்கும் இல்ல. ஆமா ஆமா. இப்ப என்ன தாண்டி பண்ணணுங்கிறியா? ஏன் பெரியத்த என்கிட்ட குழம்பு வாங்கினதா அவங்களுக்கு பிரச்சனையாவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ அருவி. ஒரு பிரச்சனை இங்கே கிடையாது, நான் பேசிக்கிறேன். நீ போ. இல்லையே நீங்க எல்லாம் பேசிக்கிட்டதை பார்த்துல நான் சொல்றேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. என்கிட்ட குழம்பு வாங்கினதுனால தான் பிரச்சனை போல அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியே தானே எம்மா அருவி? ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போ நான் பாத்துக்கிறேன். என்னவா வேணா இருந்துட்டு போட்டு பெரியத்தா. நீ என்னைக்கும் என்கிட்ட வந்து என்ன வேணுமானாலும் வாங்கிக்கோ, சாப்பிட்டுக்கோ, வா போ. இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு நீ பாட்டுக்கு வராம இருக்க கூடாது, போகாம இருக்க கூடாது சொல்லிவிட்டேன் சரியா. யார் சொன்னா நான் ஏமா கேட்க போறேன்? எனக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அங்கே போய் நான் வாங்குவேன், வைப்பேன், போவேன், வருவேன். அடுத்தவங்க சொன்னாப்ல நான் கேட்டுக்கிட்டு இருப்பேனா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ போ உள்ள. சரி பெரியத்தா, அதான் கேட்டேன் என்ன ஏதுன்னு, வேற ஒன்றும் இல்லை. சரி வா. இப்போ என்ன தாண்டி மல்லிகா பண்ணணுங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை அது முதல்ல சொல்லு. என்கிட்ட என்னமோ வாங்கிக்கிட்டு இருக்கிற ஆளு இன்னைக்கு ஏன் என்னை கூப்பிடல வைக்கல? ஏக்கா இங்கதான் நிக்கிறியா? உன் வீட்டுல போய் நிற்கிற. ஏக்கா 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 நான் கூவிட்டு கிடக்குறேன். நீ பார்த்தா இங்க நிக்கிற. கிறுக்கி மட்டுக்கு காத்திக்கிட்டு இருக்கி உன் வீட்டு வாசல்ல. என்ன இப்படி வந்த? ஆடியாத்தா உன் மருமகள்கிட்ட குழம்பு வாங்க வந்தேன். சின்ன மருமகளை கூப்பிட்டு குழம்பு வாங்கினேன். உன் நடுமருமகளுக்கு ரோசை பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அவளை கூப்பிட்டு நான் குழம்பு கேட்கலையா, அதனால அவ கோவப்பட்டுக்கிட்டு கத்துறான். ஏன் மல்லிகா எங்கேயோ வாங்கிட்டு போகுதுடி, நீ என்னத்துக்குடி கத்துற? உனக்கிட்ட வாங்கினா என்ன, அவகிட்ட வாங்கினா அது விருப்பம், அதோட இது நமக்கு என்ன? நீ பேசாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. எங்கிட்டோ வாங்குது என்னமோ பண்ணுதுன்னு உன்கிட்ட கேட்டா நீ கொடுக்குறது இல்லைன்னா அக்கடான்னு இரு. நீ என்னத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டு கத்துறவ? நீ எதுக்குடி வீணா கத்திக்கிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற? இங்க பாருங்க அத்தை, எனக்கு என்ன கத்தணும்னு ஆசையா சொல்லுங்க. அம்மா என்னைக்கும் இந்த பெரியம்மா எங்கே வந்து குழம்பு வாங்கும்? நீ சொல்லு. யாருக்கிட்ட குழம்பு வாங்கும்? எங்கே வந்து குழம்பு வாங்கும்? இவளை தானே கூப்பிடும். என்னைக்காவது அந்த பிள்ளைய கூப்பிட்டு குழம்பு கேட்டிருக்கா, வச்சிருக்கா, பார்த்துருக்கா, பேசியிருக்கா? அவளை அந்த பிள்ளைய கூப்பிடுமா, வைக்குமா? என்னைக்கும் மல்லிகா வாடி என்னடி குழம்பு வச்சிருக்கா, சோறு பொருட்டி வைக்கின்னு மல்லியா மல்லியாடு வாய்க்கு 300 தடவை மல்லியா கூப்பிடும். இன்னைக்கு ஒரு வார்த்தை கூப்பிடல. அருவியே குழம்பு கொடுமான்னு சொல்லி வாங்குது. இவளுக்கு தாங்க முடியல. என்னடா என்னைக்கும் நம்மளை கூப்பிட்ற பெரியத்த இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட நம்மளை கூப்பிடாம இருக்குதே அப்படின்னு இவளுக்கு மனசே தாங்காம இந்த புலம்பிக்கிட்டு இருக்கிறா. இதுதான்மா நடக்கிறது, நடப்பு விஷயம் இதுதான். இது ஏன் இன்னைக்கு இந்த பெரியம்மா அந்த அநியாயம் பண்ணுது? அதை நினைச்சு இவளால தாங்க முடியல, வைக்கல. ஆமா இதுக்குத்தே இந்த புள்ள அழுவுது. நீயே சொல்லி எடுத்து என்கிட்ட சொல்லிட்டே விடு மல்லிகா, அது எங்கிட்ட விருப்பமோ வாங்கிட்டு போகுது, தேவலடி நமக்குன்னு. ஆனாலும் இல்லை, இதுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னைக்கும் என்கிட்ட வாங்குற ஆளு இன்னைக்கு வாங்கலை அப்படின்னா எனக்கு வேதனையா இருக்குல்ல. என்னன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்கன்னு ஒத்த காலில் நின்னா என்னத்தம்மா நான் கேட்கறது? நீயே சொல்லுமா. ஏக்கா என்னைக்கு மலையாள கூப்பிட்டு வாங்குறாள், இன்னைக்கு இடத்துக்கு அவளை கூப்பிட்ட? ஏன் என்ன செய்தி என்ன? ஏ அப்பா, உன் வீட்டுக்கு குழம்பு வாங்க வந்தது போது உங்ககிட்ட படாத பாடு படுறது போது முடி. நானு இந்த பாடா படுத்துறியே ஏண்டி? ஒரு குழம்பு வாங்க வந்ததுக்கு மரபோகாரி நீ வாட்டுக்கு பேசுறா, மாமியாக்காரி நீ வந்து கத்துற, புருஷங்காரன் கத்துற. என்னடி நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? எனக்கு எங்கிட்ட விருப்பமா நான் வாங்கி சாப்பிடுவேன். அதுக்குன்னு இந்த அடி அடிச்சுட்டு கிடக்குறியா? என்கிட்ட வாங்கு, உங்ககிட்ட வாங்காத, உங்ககிட்ட வாங்க. யாருக்கிட்ட வாங்கினா என்ன தாண்டி உங்களுக்கு பிரச்சனை? ஒரு வீட்டுக்குள்ள தானே வாங்குறேன். அக்கா ஏன் சத்தம் போடுற? நீ வாங்குறது சரி,
மல்லியால கேட்குறவ நீ இன்னைக்கு என்ன அவளை கூப்பிட்டு கேட்குறேன்னு அவளுக்கு வருத்தப்படுறா. என்னையே தானே என்னமோ கூப்பிட்டு கேட்கும். இன்னைக்கு என்னத்துக்கு அவளை கூப்பிட்டு கேட்குது, நான் கொடுக்க மாட்டேனா குழம்பு அப்படின்னு வருத்தப்படுறா. ஏன் எதுக்கு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அவன் மேலே உனக்கு என்ன வருத்தம்? நீ ஏன் அவள்கிட்ட குழம்பு வாங்கலை அதைத்தானே அவள் கேட்குறா. அதுக்கு முதல்ல பதிலை சொல்லிவிட்டு போ. அதை விட்டுட்டு கத்துற. அம்மா தப்பு தான். உன் வீட்டு குழம்பு வாங்க வந்த பத்தியா, என்னை செருப்பாலேயே அடிக்கணும். நான் வந்திருக்க கூடாது. தப்பு தான். நான் ஏன் வந்தேனே தெரியல. குழம்பு வாங்க வந்ததுக்கு இந்த பாடா? ஆளாளுக்கு ஏன் வாங்குறேன்னு இந்த பாடுபட்டா நான் என்னதான் செய்ய? நான் வந்திருக்கவே கூடாது. முதல்ல நான் இங்கே கொண்டா குழம்ப. நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓவரா பேசுற. கொண்டா குழம்பண்ணே போ. முதல்ல நீ குழம்பு வாங்கவே வராத. என் மருமோ எந்த மருமோட்டையும் நீ குழம்பு வாங்க வராத. இவள்கிட்டையும் வராத, அவள்கிட்டையும் வராத. நீ வராதன்னா வராத, அப்படித்தான் சொல்லுவேன். போ வெளியில. முதல்ல சொன்னா இதுடி அதுடின்னு விவரத்தை சொல்லணும். அதை விட்டுவிட்டு இந்த கத்துற, இந்த பாடுபடுத்துறாளோ வைக்கிறாளோ அவ்வளோ இவ்வளோன்னு. என் மல்லியாள்கிட்ட வாங்கினா மல்லியாள்கிட்ட தானே இன்னைக்கு வாங்குற. மல்லியாள்கிட்ட இன்னைக்கு ஒரு வாரத்தை கூட கேட்கல. மல்லியாள்கிட்ட குழம்பு இல்லாமல் நீ அவள்கிட்ட வாங்கியிருந்தா கூட சரி. இல்லை என்னைக்கு நீ அவள்கிட்டயே வாங்கியிருந்தா கூட மல்லியா கண்டுக்க போகிறதில்ல. மல்லியாள்கிட்ட வாங்குற நீ இன்னைக்கு வாங்காமல் அங்கே வாங்குறேன்னா அவள் வருத்தப்படுறா. இது ஒரு விஷயமா? இதுக்கு நீ என்ன சொல்லலாம்? வாங்கலை தமல்லியா, மறந்துட்ட தமல்லியா, ஏதோ ஒன்று அவள்கிட்ட நீ சொன்னியா அப்படின்னா அவள் சரின்னு இருப்பா. அதை விட்டுவிட்டு சத்தம் போடுற சத்தம் என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? டி ஏண்டி உன் கூட பிறந்த பிறப்பு தானே நான். இதுக்குன்னு குழம்ப வாங்கிட்டு என்னை இப்படி அடி விரட்டி விடுவ? என்னடி நான் அப்படி பெருசாக தப்பு பண்ணி விட்டேன்னு நீ எப்படி பிடிச்சி விரட்டி விடுற? உன் கூட பிறந்தவ தானே நான். ஏண்டி அப்படி நான் என்ன பெருசாக தப்பு பண்ணி விட்டேன்னு இப்படி குழம்ப வாங்கிக்கிட்டு விரட்டி விடுற? நீலாம் நல்லா இருப்பியா? ஏண்டி நீ படுக்கையில் கிடந்திய நான் என்ன பாடுபட்டேன்னு இவள்கிட்டலாம் கேளு. என் தங்கச்சி இப்படி பண்ணி புட்டியடி வச்சு புட்டியடி நீ இவளை என்ன திட்டுனேன்னு கேளு. இப்போ குழம்பு வாங்கிட்டு வீட்டு பக்கம் வராத, நான் என்ன விரட்டுற? உன் வீட்டு பக்கம் வரக்கூடாதா நான்? சரியா? சரி நான் வரலடி. இனிமே உன் வீட்டு பக்கம் நீ வரல என்னை விட்டுரு. குழம்ப வாங்கிக்கிட்டா போடிங்கிற என்னைய. இருக்கட்டும் முடி இருக்கட்டும். எனக்காண்டி இருக்கிறாளே என் தங்கச்சின்னு நினச்சி பார்த்தேன். இனி இவளும் இல்லைன்னு நினைஞ்சு போச்சு. நீதி அழுவையெல்லாம் அழுகாம போறியா? முதல்ல நல்ல அழுக கத்துக்கிட்டியே. இந்த அழுகையெல்லாம் உனக்கெல்லாம் எங்க இருந்துதான் வருதோ தெரியல. போ வெளியில. முதல்ல போறேன்டி. போனா போ. அப்புறம் என்ன போறேன்டி ராகம் இழுத்துக்கிட்டு இருக்க? போ. ஏனாமுத்த என் அத்தை பாவம். பெரியத்தை வாங்க. அது அத்தை என்னமோ புரியாம பேசிக்கிட்டு இருக்குது. வாங்க பெரியத்தை போட்டு விட்றி. யாரடி புரியாம பேசுறா? போங்கடி. இனிமே உங்க வீட்டு பக்கமே நான் வர மாட்டேன்.